எல்லாருக்கும் ஹாய். நான் நீ கடலைப்பருப்பில் சட்னி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 6 பல்லு பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். புளி சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்து சிம்மில் 4 நிமிஷம் ஆகுது. போதும், நான் எடுத்துடுறேன். இப்போ சூடு அவ்வளோ இல்லை, உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இது இட்லி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.